கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறிய பட்டணம் ஒன்றில் திடீர் என்று எழுப்புதல் ஏற்பட்டது. விசுவாசிகளின் தொகை நாளுக்கு நாள் பெருகவே மிகுந்த பணம் செலவழித்து ஒரு பெரிய ஆலயமாக, பிரம்மாண்டமான கட்டிடமாக கட்டி எழுப்பினார்கள். ஆலய பிரதிஷ்டையை மிகவும் கோலாகலமாக நடத்தி பேரானந்தம் அடைந்தனர். அந்தோ அது அந்த பட்டணத்தில் உள்ள புற ஜாதியாருக்கு எரிச்சலையும் பொறாமையையும் தந்தது. அவர்கள் திரளாக வந்து ஆலயத்திற்கு தீ வைத்து கட்டிடத்தை தரைமட்டமாக இடித்து போட்டு விட்டார்கள். அவர்கள் மன சோர்வடைந்து தளர்ந்து விடவில்லை. கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல, எல்லாம் எங்கள் நன்மைக்காகவே செய்வார் என்று சொல்லி தடித்த துணியினால் ஆராதனை கூடாரத்தை செய்தனர். அடுத்து ஞாயிறு காலை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டு அந்த முழு பட்டணத்தையும் அப்படியே அசைத்தது. பெரிய பெரிய கட்டிடங்கள் இடிந்து நொறுங்கி விழுந்தன. ஏராளமான உயிர் சேதம் ஏற்பட்டது. ஆனால் அந்த எழுப்புதல் ஆலயம் துணியினால் செய்யப்பட்டிருந்தபடியால் எந்த சேதமும் ஏற்படவில்லை. அவர்கள் பழைய பெரிய கட்டிடத்திற்குள் இருந்திருந்தால் அத்தனை பேரும் மரித்திருப்பார்கள். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வரும் தோல்விகள், தொல்லைகள், அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரின் ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு நாளில் அவர் எல்லாவற்றையும் நம் நன்மைக்காகவே செய்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் அதைத்தான் ரோமர் 8:28 சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த வேதனையை தந்து கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி? நான் எவ்வளவு செபித்தேன், ஆனால் ஏன் இந்த காரியம் மாத்திரம் எனக்கு இப்படி நடந்து விட்டது? நான் எதிர்பார்த்தது போல் இல்லையே என்று அங்கலாய்த்து அழுது கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்துதான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. அநேக நேரத்தில் நாம் யோசிப்போம், ஏன் ஆண்டவர் இந்த விஷயத்தில் என்னை கைவிட்டு விட்டார் என்று. ஆனால் அப்படி உங்களுக்கு சோர்வு வரும்போதெல்லாம் ஒன்றை உங்களுக்குள்ளாய் சொல்லுங்கள், என் தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை, இந்த பாதையை, இந்த பாடுகளை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்றை அவர் எனக்காக செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய முடிவு மகிமையாய் இருக்கும் என்று விசுவாசித்து சொல்லி பாருங்கள். உங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்டதாய் இருந்தாலும், மோசமானதாய் இருந்தாலும், நிச்சயம் அவர் அதை மாற்றி உங்களை மகிமைப்படுத்துவார். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் இதை விசுவாசத்தோடு சொல்ல இயலாமல் இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு என் தேவன் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல, எல்லாம் என் நன்மைக்காக செய்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்வதற்கான கிருபையையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் தாரும் என்று செபியுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு தருவார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் தீமை செய்யவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தவறு செய்யவே மாட்டார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,